ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே எங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் எலெக்ஷனு. நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். 2 படத்தோட ஹீரோ நான். ஒத்தையடி வீரன் நீதான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்கோம். 2 படத்தோட ஹீரோ. தென் ப்ரொடியூசர் கவுன்சிலில் 2வது வாட்டி ஓட்டு போட வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் எலெக்ஷனு நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் அடுத்த வாட்டி இந்த எலெக்ஷன் ஒத்துமையா நடக்கணும். ஒத்துமையா மீன்ஸ் எங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எங்களுக்குள்ளே ஒரு குழு அமைக்கப்பட்டு, ஏன்னா இது எங்களோட குடும்பத்துக்குள்ள சண்டை வரலாம். பட் அந்த சண்டை பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுதான் எங்களோட உண்மையான கருத்து. பட் ஒரு சில தீய சக்திகளால சங்கம் பிளவுபட்டிருக்கதா கேள்விப்பட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காம குடும்பம் ஒத்துமையா இருந்து சங்கம் ஒற்றுமையா செயல்பட்டதான் சிறு படம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த மேடையில் நான் அதை பேச விரும்புறேன். சிறுபட தயாரிப்பாளர்கள் அப்படின்னா எங்க ப்ரொடியூசர் கவுன்சில் பாத்தீங்கன்னா 3000 4000 மெம்பர்ஸ் மேல இருக்காங்க. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறதுங்க எதுக்காகனா, எப்படியாவது நம்ம படம் எடுத்து ஒரு விஜய் சார் படம் மாதிரியோ இல்ல நடிக்கிறவங்களும் சரி படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் சரி ஒரு பெரிய லெவல் பேனர் மாதிரி நம்மள்தான் வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் எல்லாரும் படம் எடுக்கிறாங்க. பட் தியேட்டர் கிடைக்கிறது இல்ல. ஸோ இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ ஓடிடியில் இன்னொரு ஒரு விஷயம், இன்னைக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பட் யார் தலைவராக வருவாங்கன்றது தீர்மானிக்க முடியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். யார் தலைவராக வந்தாலும் நான் ஒரு ஆஸ் அ நடிகரா ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறேன். ஆஸ் அ ப்ரொடியூசரா என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, யார் ஜெயிச்சு எந்த பாடி அமைச்சாலும் இது நம்ம குடும்பம். ஒரே ஒரு விஷயம், சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, லைஃப் லாங் நீங்க தான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல உங்களோட அணி மட்டும் தான் இருக்கும். அது என்னன்னா, படம் ரிலீஸ் பண்ண முடியாத ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. படம் எடுத்துட்டு நிக்கிற படங்கள் நிறைய இருக்கு. அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சு ஒரே ஒரு விஷயம், தியேட்டர்ல போட முடியலாலும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அவங்களுக்காக சிறு முதலீட்டுல பண்ற படங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா தமிழ் சினிமா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி கொண்டு போவோம். பெரிய தயாரிப்பாளர் இன்னும் பெரிய தயாரிப்பாளர் ஆயிட்டு இருக்காங்க. பட் நான் சொல்றது சிறு பட தயாரிப்பாளர்கள், அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய கோடியில போடுறவங்க அதோட பெரிய கோடியை சம்பாதிக்கிறாங்க. சின்ன படம் தயாரிக்கிறவங்க அடுத்த படம் தயாரிக்க இருக்காங்க. சோ என்னோட ஒரே ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா, சிறு பட தயாரிப்பாளருக்கு நல்ல உதவி பண்ணுங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாப்பி சண்டே. இன்னைக்கு எலெக்ஷன் நல்லபடியா வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.